Hi traders. So today என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா? லாஸ்டா 24th ட்ரேட் எடுத்தேன். இன்னைக்கு வந்து என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1. சரிங்களா? சோ 7 days ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்து 1 week once தான் ட்ரேட் எடுக்கிறேன். வீட்ல இருக்கிறது இல்ல. அதனால வந்து எப்பவுமே ட்ரேட் பண்ணும்போது ட்ரேடிங் செட்டப்ல இருந்தா ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே, சார்ட் எடுத்துக்கலாம். இது அவைலபிள் இருக்கு. யூரோ யூஎஸ்டி இருக்கு, யூஎஸ்டி ஜேபிஒய், ஓகே, யூரோ ஜிபிபி 3 சார்ட்டு இன்னும் இருக்கா. ஏயுடி ஜேபிஒய், தென் ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே, ஒரு 5 சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் பார்க்கலாம். ஓகே, நம்ம அதுவும் சார்ட் சூஸ் பண்ணதுல ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். எந்த சார்ட் ப்ராப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதோ டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சார்ட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜிபிபி யூஎஸ்டி இன்னைக்கு மண்டே. சரிங்களா? மண்டே அப்படின்னாவே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். கரெக்டாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, வேற சார்ட் பார்ப்போம். யூரோ ஜேபிஒய். ஓகே, ஸோ லைவ் ட்ரேட் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம், நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களோட நாலேஜை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், யோசிக்கணும். எப்படி எப்படி அங்கே வரா, நான் எப்படி ட்ரேட் எடுத்திருப்பேன், அதை யோசிச்சா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா கிடையாது. லைவ் ட்ரேட் போடாமல் டேட்டா வந்து எக்ஸ்பிளேஷனே கொடுத்துட்டு இருக்கலாம். பட் எக்ஸ்பிளேஷனே கொடுத்துருந்தா அது மட்டும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு லைவ் ட்ரேட் பாருங்கள், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் பாருங்கள். எக்ஸ்பிளனேஷனும் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் என்னோட நாலேஜ் உங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுனுக்கு ட்ரேட் எடுக்கிறேன். ஓ மை காட், டவுனுக்கு ட்ரேட் எடுக்கிறேன்னு சொன்னேன். சரி, ஓகே, அந்த கேண்டில் மூவிங் வேகமாக இருந்ததுனால வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். டைம் வந்து 7:30. ஓகே, கரெக்டாக ஷார்ப்பாக 7:30 ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் பாருங்கள் மூவிங்கில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஓ மை காட், இன்னும் எல்லாமே ஷட். கரெக்டாக நியூஸ் டைம் வந்துட்டோம். அதனால தான் பிரச்சனை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கான் கீழே மார்க்கெட். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேபிஒய் பேர், யூஎஸ்டி பேர், ஜிபிபி பேர்ல என்ன எப்படி இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கேப் அப் ஆகிட்டு எங்கே போய் டவுன் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நியூஸ் டைம்ல ட்ரேட் எடுக்க கூடாது. சரிங்களா? வேற சார்ட் பார்ப்போம். ஓகே, இது வேண்டாம். சரி, ஓகே, ஓடிசியில் ட்ரேட் பார்ப்போம். நீங்கள் வந்து ஓடிசியில் ட்ரை பண்ணலாம். லைவ் சார்ட்ல வந்து இப்போ நியூஸ் டைம் அப்படின்றதுனால வந்து நான் ஓடிசியில் ட்ரேட் எடுக்கிறேன். பட் நீங்கள் அதை ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்களா? பிகாஸ் வந்து ஓடிசி வந்து ரொம்ப ரிஸ்க்கு, மேனிபுலேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓடிசியில் ட்ரேட் எடுத்தாலுமே சரிங்களா, உங்களுக்கு வந்து எந்த பேரில் நீங்கள் அதிகமாக ட்ரேட் எடுப்பீங்களோ அதே பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக எந்த பேருக்கும் போக வேண்டாம். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. புதுசாக ஏதோ பேர் அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் கரன்சியில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கரன்சியில் மட்டும் ட்ரேட் எடுங்க. மற்றபடி வேறு எதுவும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் இன்னும் பிளேஸ் ஆகலை. ஏன் பிளேஸ் ஆகலை? ஓகே, ஓகே, ஸோ இன்னும் $10 கொடுக்குறேன். ஓகே, டோட்டலாக வந்து $30 கொடுத்துருக்கேன். இது ப்ராஃபிட் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் கரன்சியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கரன்சியில் மட்டும் பாருங்கள், கிரிப்டோவுக்கு போக வேண்டாம். பிட்காயின் இருக்குது, பட் 56% தான் இருக்குது. ஸோ அது ஹைலி ரிஸ்க்கு.
கமாடிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா 90% இருக்கு. பட் இது எப்பவுமே லைவ்ல வந்ததே இல்லை நான் பார்த்த வரைக்கும். இதுவும் லைவ்ல ஒரு சில நாள் தான் வரும், ஒரு சில நாள் லைவ்ல இருக்காது. ஸோ கரன்சியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கரன்சியில் மட்டும் ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஓகே, மார்டிங்கில் எடுத்துட்டேன். பட் ஆனால் ட்ரேட் பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஓடிசின்னு இதுதான் பிரச்சனை. கரெக்டாக பார்த்து ரிஸ்க் பார்த்தீங்களா? ஸோ மேலே வந்து $30, இப்போ வந்து $50 எடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேனிபுலேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓடிசியில். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க் சரிங்களா? ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் தாராளமாக எடுங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்க எப்படின்னா 13,000 இருக்கு, 30,000 இருக்கு அப்படின்னா 50 ஜஸ்ட் 50. ஸோ எனக்கு வந்து பெரிய ரிஸ்க் அது கிடையாது. அதனால வந்து நான் ஓடிசியில் ட்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு சில இதோட கேபிட்டல் $50 தான் இருக்கும். அப்போ வந்து $1 $2 வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பட் ஓடிசியில் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் லாஸ் தான். இங்கே மார்டிங்கில் எடுக்கிற டபுள் மார்டிங்கல். ஸோ டோட்டலாக $80 லாஸ் ஆயிடுச்சு. இது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா $80 ரெக்கவர் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ இதுவரையும் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இப்போ தான் செகண்ட் டபுள் மார்டிங்கல் இப்போ தான் போயிருக்கேன். சரிங்களா? ஓடிசி அப்படின்றதுனால டபுள் மார்டிங்கல் போகிறேன். லைவ் இருந்துச்சு அப்படின்னா டபுள் மார்டிங் போக மாட்டேன். ஓகே, இது 100% ப்ராஃபிட் வந்துடும். இன்னொரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட லாஸ் ரெக்கவர் ஆனால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனது. என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு என்னோட மைண்ட் செட் உங்களுக்கு தெளிவாக புரியும். பட் இதுவும் செல்லர் வந்துட்டான். 1 செகண்ட். ஓகே ஓகே. ஓகே, ப்ராஃபிட் தான். ஓகே, லாஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் எடுக்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து திரும்ப நான் பையர் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போ லாஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து திரும்ப அந்த இடத்துல பையர். ஓகே, செல்லர் வந்துட்டான். ஓடிசியில் இதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். ஓகே ஓகே ஓகே. ஓடிசி சார்ட் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படி. சரி ஓகே, பார்க்கலாம். இதுவும் லாஸ் தான். லைவ் ட்ரேட் நியூஸ் டைம் முடிஞ்சிடுச்சிங்க. ஓகே, நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் லாஸ் தான். ஸோ லாஸ் ரெக்கவர் ப்ளஸ் $50 தான் லாஸ் ஆச்சு இல்லை? ஓ மை காட், நான் $100 லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 150 போட்டேன். ஓகே ஓகே. $100 போட்டிருக்கணும், பட் ஆனால் 150 போட்டுட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது 100% ஷோ ஷாட் பார்த்து வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓ மை காட், இன்னைக்கு மார்க்கெட் சரியில்லை. மண்டே மார்க்கெட் ஓவர் ரிஸ்க் ஆகி போயிடுச்சு. இது ஒன்று ப்ராஃபிட் வந்தால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓ மை காட், ஓ ஷட், ஓ நோ ஷட். ஓகே, 150 லாஸ். டோட்டலாக வந்து லாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் மொத்தத்தில் இல்லை. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200 லாஸ் ஆகிருக்கு. இப்போ $200 லாஸ் ஆகிருக்கு. ஓடிசி நம்ம போய்க்கவே கூடாது. சரி ஓகே,
லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். இதுவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த நியூஸ் டைம் அந்த கேண்டில் வந்ததுனால வந்து சரியாக அனலைஸ் பண்ணவே முடியல. எந்த சார்ட்டை பார்த்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, டவுட் வருது. அதனால தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஒரு சார்ட் கூட ஒழுங்காக ப்ராப்பராக ரன் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, வந்துட்டோம். ஸோ 2ல் 1 பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ $200 எடுக்கிறேன். 200 எடுத்தா ஆல்ரெடி 200 லாஸ்ட்ல இருக்கேன். அப்போ 300 ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே, டென்ஷன் ஆகுது மனுஷனுக்கு. இது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா முடிச்சுக்கிறேன், இல்லை அப்படின்னா ரொம்ப கடுப்பாயிடும். ஓகே நினைக்கிறேன், ஆனால் என்ன ஆகுன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு செகண்ட்ல கூட என்ன வேணாலும் ஆகலாம். சரிங்களா? அதை வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே ஓகே ஓகே, கீழே வந்துட்டான். ஓகே, ப்ராஃபிட் தான். ஸோ டோட்டலாக லாஸ் ரெக்கவர் $200 ப்ளஸ் வந்து $50 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஒன்றும் டன். ஸோ தெளிவாக நம்ம புரிஞ்சு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிசியில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து லைவ் மார்க்கெட்டில் நியூஸ் டைமுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ண வேண்டாம். ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், ஸோ இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி மாற்றி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் திரும்ப லைவ் ட்ரேட் பார்க்கலாம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, லாஸ் தான். சரி, ஓகே, அடுத்து டுமாரோ நாளைக்கு வந்து லைவ் ட்ரேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே.